Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Boat Airdopes 190 இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்டோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Boat Airdopes 190 ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூ ப்ளூடூத் இயர்பட்ஸ். ஸோ நியூவாக லான்ச் பண்ணது போட் சைடில். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸ் தான் வந்து சொல்லணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1299 சம்திங் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அமேசானில். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது அமேசானில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த Boat Airdopes 190யோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் அதே மாதிரி ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டியில் வருது. அண்ட் குவாட் மைக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ENC பேஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வருது. அண்ட் 10 மினிட் சார்ஜ் பண்ணிங்கன்னா 180 மினிட்ஸ் வரும் சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி கன்சம்ஷன் அண்ட் ப்ளே டைம் ஹவர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த Airdopes 190 இந்த பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சார்ஜிங் கேஸ் இந்த டிசைனில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, RGB லைட் மாதிரி. ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில். அண்ட் அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த USB Type-C கேபிளோட லென்த் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் லென்த்தில் வந்து இருக்குது. அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து Boat Airdopes 190யோட யூசர் மேனுவல் இருக்கும். அண்ட் தென் FAQ கார்டு, அண்ட் அதுக்கப்புறம் போட்டோட வாரண்டி கார்டு அண்ட் போட்டோட மற்ற கேட்லாக் கார்டு, அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இந்த Boat Airdopes 190யோட ஒரு ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நடுநடுவில் சாலிடாக தான் வந்து இருக்கும். அங்கங்கே வந்து கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லோகோ வந்து நீங்கள் அப்படியே இதை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் டெஸ்லாவோட லோகோ மாதிரியே வந்து இருக்குது. அண்ட் இங்கே போட்டோட பிராண்டிங் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்பேக்ட் இயர்பட்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிக் சைஸில் தான் வந்து இருக்குது. அண்ட் ரியர் சைடில் வந்து USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் சார்ஜிங் கேஸ் டோர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சார்ஜிங் கேஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் சார்ஜிங் கேஸ் வந்து டோரோட ஹிஞ்ச் ஃபங்க்ஷன்லாம் பெட்டராக தான் வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த சார்ஜிங் கேஸில் இது உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் ஜிகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த லைட்டுக்கும் இந்த சார்ஜிங் கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்து சார்ஜிங் கேஸோட டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸுக்கு வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி எவ்ரி டைம் சார்ஜிங் கேஸ் டோர் க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸுக்கு வந்து லைட் வந்து இந்த மாதிரி RGB லைட்டிங் எஃபெக்ட்ஸ் மாதிரி ரேண்டம் லைட்ஸ் வரும். அதுக்கப்புறமா டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இது மட்டும் தான் இதோட மெயினான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ இதில் அந்த ப்ரீத்திங் லைட்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த டைமில் மட்டும் தான் அந்த ஒரு ப்ரீத்திங் லைட்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சார்ஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ரீத்திங் லைட் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா லைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ப்ரீத்திங் லைட் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்குன்னா அப்போ சார்ஜ் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்டு ஸோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விஷயம். பட் மற்றபடி இந்த லைட்ஸை வச்சு கேஸில் எக்ஸாக்டாக எவ்வளோ பேட்டரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ்லேயும் வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஏரோ மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து இருக்குது. பட் அதை வச்சு வந்து இயர்பட்ஸில் ஆக்சுவலாக எவ்வளோ பேட்டரி இருக்குன்றத சார்ஜிங் கேஸில் எந்த ஒரு டினோட்டும் வந்து கிடையாது. பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அட்ராக்ஷனும் இந்த இயர்பட்ஸ் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு RGB லைட்டிங் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இயர்பட் செக்மெண்ட்லேயே இந்த மாதிரி வந்து ஒரு பில்ட் வந்து இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பில்ட் குவாலிட்டியும் வந்து குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், ஸோ ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலில் வந்து பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ இயர்பட்ஸில் இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ஏரோலெலாம் வந்து லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். அண்ட் பேரிங் மோடில் இருக்கும்போது ப்ளூ வித் ரெட் வந்து எரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த லைட் இந்த மாதிரி ஏரோவில் லைட் வருது கொஞ்சம் குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸோட பில்ட் குவாலிட்டியும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ பில்ட் குவாலிட்டி நல்ல ஒரு மெட்டீரியலில் நல்ல ஒரு ஃபினிஷோட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு டச் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அண்ட் டச் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சிங்கிள் டேப் பண்ணிங்கனாவே ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணிங்கனாலும் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில்
வந்து ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மற்றபடி மீதி எல்லா ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ண முடியும். அண்ட் ரைட் இயர்படில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வரும். அண்ட் லெஃப்ட் இயர்படில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் ரைட் இயர்படில் லாங் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ லேட்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் லெஃப்ட் இயர்படில் லாங் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கால் டிஸ்கனெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணுறது சிங்கிள் டேப் தான். டிஸ்கனெக்ட் பண்ணனாவோ இல்லை காலை நீங்கள் வந்து ரிஜெக்ட், ஒரு கால் வருது அந்த காலை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் வந்து நீங்கள் டபுள் டேப் தான் வந்து பண்ணணும். அண்ட் இயர்பட்ஸ் வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸ்ன்றதுனால ஸோ வியரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வியரிங் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதில் எந்த பிரச்சனை இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. லெஃப்ட் இயர்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து அதாவது காதுலேருந்து கீழே விழல. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் அந்த ஹெட்லாம் வந்து ஷேக் பண்ணும் போதோ இல்லை பைக்கில் வந்து போகும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காதுலேருந்துலாம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழல. பட் ரைட் இயர்பட் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபிட்டிங்கில் இருந்தது. லெஃப்ட் இயர்பட் ஸ்லைட்டாக வந்து காதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் வந்து லெஃப்ட் இயர்பட் மட்டும் நான் தனியாக இயர் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் இயர்பட் மட்டும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ காதுலேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. பட் இயர்பட்ஸ் வியரிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் பொறுத்த மாதிரி மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு மேபி அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டெம் டைப் இயர்பட்னும் போது எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் வந்து ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த போட் ஏர்டாப்ஸ் 190ல் ஸோ சார்ஜிங் கேஸாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதோட பில்ட் குவாலிட்டி, டிசைன் அண்ட் தென் ஃபங்க்ஷன் அண்ட் வியரிங் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட கனெக்டிவிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எப்போவுமே செக் பண்ணுற மாதிரி மல்டி டிவைஸில் வந்து செக் பண்ணோம். ஒன்று வந்து ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கேஸ் வந்து நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எனி டைம் ஃபோன் வந்து உங்கள் கையில் தான் வந்து இருக்கும். ஸோ வித்தின் இந்த ஒரு ரூமில் தான் வந்து ரோமிங்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் கனெக்ஷன் ரேஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சாங் விட்டு விட்டு கேட்காது. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் பட்ஜெட் செக்மெண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ரூம்குள்ளே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ரூமை தாண்டி கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஒரு ஆஃப் த ஹாலில் போனாவே ஸோ சாங்ஸ் விட்டு விட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரேஞ்சு வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது பெஸ்ட்டாக வந்து இல்லை. பட் இதே இயர்பட்ஸை ஐஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாட் ஓன்லி இந்த ரூமுன்னு இல்லை, இந்த ரூமை தாண்டி ஹால் போகும்போதும் ஹாலை விட்டு வெளியே போகும்போது வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கல, கண்டினியூஸாக கேட்குது. கனெக்ஷன் வந்து கட்டே ஆகலை. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற ஃபோனை பொறுத்தும் வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்குள்ளே தான் எனி டைம் உங்ககிட்ட ஃபோன் இருக்கும். ஒரு ரூம்குள்ளே தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப ஃபோன் வந்து ஒரு இடத்துல இருக்கும், நான் ரொம்ப ரோமிங்கில் இருப்பேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து விட்டு விட்டு வரும். அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து ரெண்டு இயர்பட்ஸுக்கும் நடுவுலையும் அதே ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு இயர்பட் வந்து நீங்கள் இருக்குன்னா ஒரு இயர்பட் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு இயர்பட் வந்து நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நடுவுலுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கும் இந்த இயர்பட்ஸுக்கும் என்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஏன்னா ஃபோனுக்கும் இயர்பட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் சரி, இயர்பட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் சரி, ரெண்டுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்னும் போது கனெக்ஷன் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா கனெக்ஷன் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேரிங் மெத்தட் தான். நீங்கள் எவ்ரி டைம் வந்து இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இயர்பட்ஸ் வந்து டர்ன் ஆன் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் பேர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகிடும். அண்ட் இதில் மேனுவல் பேரிங் மெத்தட்லாம் கிடையாது. இன்கேஸ் இந்த ஃபோனில் நீங்கள் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோட் போயிடும். அண்ட் வேறு எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் ஸோ லேப்டாப், பிசி அண்ட் எந்த ஃபோனில் வேணால் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பேரிங் மோட் அதுவே போயிடும். ஸோ மேனுவல் பேரிங் கிடையாது, ஆட்டோ பேரிங் தான். அண்ட் அதே மாதிரி ரெண்டு இயர்பட்டில் எந்த இயர்பட் வேணால் நீங்கள் வந்து சிங்கிள் இயர்பட்டாக மோனோ இயர்பட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டின்னு வந்து சொல்லுவேன். ஸோ போட்லேயே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்த இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக ரியல்மி டெக் லைஃப் பட்ஸ் T100 ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே 1299 ப்ரைஸ் சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1200 to 1500 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இதில் என்ன ஒரு ஆடியோ குவாலிட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி
குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மெயினாக வந்து இந்த இயர்பட்ஸில் வோக்கல்ஸ் கிளாரிட்டி எல்லாமே குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 100% ஆஃப் வால்யூமில் வச்சு கேட்கும் போதும் சாங் வந்து இறைச்சல் கிடையாது. பேக்ரவுண்டு பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியரபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மெயினாக இதில் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் தான். ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சாங்ஸ் வந்து கேட்குன்னா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இயர்பட்டில் மட்டும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் மட்டும் தனியாக கேட்கும். ஸோ அது அப்படியே டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியரபிளாக வந்து இருக்கும். அந்தளவுக்கு ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அதே மாதிரி சாங்கோட குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் வந்து கிடையாது. இப்போ கனெக்ஷன் ரேஞ்சில் வந்து வேரியேஷன் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ பட்ஜெட்டில் கனெக்ட் பண்ணும்போது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணும்போதுன்ட்டு ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேரியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் ரெட்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணும் போதும் ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி கேட்கும் போதும் அதே டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ பட் என்ன ஒன்று கொஞ்சம் ஹையர் எண்டில் கனெக்ட் பண்ணினா ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி இன்னும் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் சாங்ஸ் ஹியர் பண்ணும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனக்கு இது உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் வந்து செக் பண்ணேன். அண்ட் கால் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. போத் இன்டோரும் சரி அவுட்டோரும் சரி. பேக்ரவுண்ட் நாய்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுது. நீங்கள் ஒரு ரோட் சைடில் வந்து நடந்து போகிறீங்க வாக்கிங் போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களுக்கு சைட் பை வந்து ஆட்டோ போகிறது பஸ் போகிறது எது போனாலும் சரி ஸோ அந்த நாய்ஸ்லாம் வந்து நல்லா வந்து மினிமைஸ் பண்ணுது. அண்ட் நீங்கள் பேசுகிறது வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு நல்ல வால்யூமில் நல்ல கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ கால் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அண்ட் ஆன்லைன் கால்ஸ் கூகுள் மீட்லலாம் கால்ஸ் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் மீட்டில் பேசும்போது இன்னும் லவுடராகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ நார்மல் கால்ஸில் பேசும்போதும் ஸோ கரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மீட்டில் பேசும்போது இன்னும் லவுடராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ அந்த மாதிரி இன்னும் லவுடராக கேட்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸோட அந்த லெவலில் அந்த வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸோட அதோட வால்யூமும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் எப்படி இருந்தாலும் பேக்ரவுண்டில் வர நாய்ஸோட வால்யூமை விட நீங்கள் பேசுகிறதோட வால்யூம் லெவல் அதிகமாக இருக்கும். அண்ட் எந்த விதத்துலையும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஆப்போசிட் பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் கண்டினியூஸாக கால்ஸ் வந்து பேச முடியும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி. அண்ட் நெக்ஸ்ட் இந்த Boat Airdopes 190 பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜிங் கேஸில் 400 mAh ஆஃப் பேட்டரி வருது. அண்ட் ஈச் இயர்பட்ஸில் 40 mAh ஆஃப் பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிராண்ட் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் டைம் நீங்கள் இதை இயர்பட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 hours வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேஸ்லையும் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னும் போது ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஸோ நார்மலாக நான் வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி தான் வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஸோ சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி சார்ஜ் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ப்ரீத்திங் மாதிரி வந்து பிளிங்க் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ சார்ஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து எந்த ஒரு லைட்டும் எரியாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ தான் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இயர்பட்ஸில் சார்ஜ் ஆகிடுச்சு கேஸில் சார்ஜ் இருக்குது. அப்போ இயர்பட்ஸ் வந்து கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுவீங்களா அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ 30 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் உடனே வந்து இயர்பட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வால்யூமில் நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ஹியர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 100% வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சாலிடாக வந்து 6 hours வந்து கண்டினியூஸ் மியூசிக் ப்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் வந்து நான் ஒரு 60% பிராண்ட் வந்து 60% வால்யூமில் வச்சிங்கன்னா 10 hours வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 60% வால்யூமில் வச்சு ஒரு கண்டினியூஸ் மியூசிக் ப்ளே டைம் போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு 8 hours தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மியூசிக் ப்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பட் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் சொன்னது 10 hours மேபி வந்து 50% அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த 10 hours வரது சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக இப்போ நீங்கள் 60% வால்யூமில் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ வித் சார்ஜிங் கேஸோட பார்க்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் 32 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இன்கேஸ் வந்து நீங்கள் 100% வால்யூம் வச்சு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 to 25 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வித் சார்ஜிங் கேஸோடு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பட் எப்படி இருந்தாலும் இந்த Boat Airdopes 190ல் இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங் கேஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 minutes தான் ஆகுது. அண்ட் 60% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா 8 hours வரைக்கும் மியூசிக் ப்ளே டைம் வரும். அண்ட்
அண்ட் 100% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா மினிமம் ஆச்சு 6 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் பேட்டரி கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ மோர் தென் 6 ஹவர்ஸ் வருது பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுவே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அண்ட் மற்றபடி சார்ஜிங் கேஸில் வந்து இந்த லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் சார்ஜிங் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நிறைய லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்லாம் வந்து ஜஸ்ட் டிசைனுக்கு மட்டும்தான். இது வந்து சார்ஜிங் கேஸில் பேட்டரி எவ்வளோ இருக்குன்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த லைட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த போட் ஏர்டாப்ஸ் 190 இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் ஏற்பட்டோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த போட் ஏர்டாப்ஸ் 190 வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.